லாரி மீது கார் மோதிய விபத்துல சம்பவ இடத்திலேயே வேலூர் சிஎம்சி தனியார் மருத்துவமனையுடைய பிரபல ஓய்வு பெற்ற மருத்துவர் இறந்து போயிருக்காரு. வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல ருமட்டாலஜி பிரிவு ஓய்வு பெற்ற முதன்மை மருத்துவரா பணிபுரிந்து வந்தவர் டெபாசிஸ் தண்டா. இவரு சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில வேலூர் பக்கத்துல இருக்கிற அலமேலு மங்காபுரம் மேம்பாலத்துல தன்னுடைய சொகுசு கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமா மேம்பாலத்துல ஃபாஸ்ட் லைன்ல போயிட்டு இருந்த லாரி மேல கார் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. விபத்துல சம்பவ இடத்துல ஓய்வு பெற்ற முதன்மை மருத்துவர் டெபாசிஸ் தண்டா இறந்து போயிருக்காரு. இதனால மேம்பாலத்துல போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு. தகவல் கிடைச்சதும் சம்பவ இடத்துக்கு வந்த சத்துவாச்சாரி காவல்துறையினர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை துறையினர் ஆம்புலன்ஸ வர வச்சு உடலை ஏத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செஞ்சாங்க. வேலூர் சிஎம்சி மருத்துவர் விபத்துல இறந்து போன சம்பவம் மருத்துவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. தெலங்கானா மாநிலத்துல பெண் எம்எல்ஏ கார் விபத்துல உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி ஒரு விபத்துல சில காயங்களோட இவங்க உயிர் தப்பிச்ச நிலையில மறுபடியும் ஒரு விபத்துல இவங்க உயிரிழந்திருக்காங்க. விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தெலங்கானா மாநிலத்துல பாரத ராஷ்டிரிய சமிதியினுடைய எம்எல்ஏ லாசியா நந்திதா கார் விபத்துல உயிரிழந்திருக்காங்க. ஹைதராபாத்தினுடைய சுல்தான்பூர் ORR பகுதியில தான் இந்த கார் விபத்து ஏற்பட்டிருக்கு. கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு மேல மோதி விபத்துக்குள்ளானதா சொல்லப்படுது. அதிவேகத்துல சாலை தடுப்புல மோதினதுல சம்பவ இடத்திலேயே எம்எல்ஏ நந்திதா உயிரிழந்ததா கூறப்படுது. மேலும் கார் ஓட்டுநர் படுகாயங்களோட மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்திருக்காரு. கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி தான் நார்கட்பள்ளி அடுத்திருக்கக்கூடிய செர்லப்பள்ளி பகுதியில இவங்க போன கார் விபத்துக்குள்ளானதுல சில காயங்களோட லாசியா நந்திதா மீட்கப்பட்டிருந்தாங்க. இந்த சூழல்ல 10 நாட்களுக்கு அப்புறமா நடந்த இந்த விபத்துல இவங்க பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. எம்எல்ஏவா இருந்த சையன் அவர்கள் உயிரிழந்த நிலையில ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் எம்எல்ஏவா இந்த தொகுதியில இவங்க பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. இப்படி பொறுப்பெடுத்துக்கிட்ட ஒரு வருடத்திலேயே இவங்க கார் விபத்துல உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. சேந்தமங்கலம் அருகே ஜேசிபி மீது ஆம்னி கார் மோதி கோர விபத்து. 9 மாத கர்ப்பிணி பெண் படுகாயமடைந்து கண்மூடிய அதிர்ச்சி.